அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைந்திருக்கிறோம். எமது நிகழ்ச்சியில் வாரம் ஒரு ஆளுமையை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர், கல்வியாளர் ரோஸ்னி ரசீன் அவங்க தான். வணக்கம் சலாம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சலாம். எப்படி இருக்கீங்க? லைஃப்ல எப்படி போகுது? நல்லா போகுது. ஓகே, ஒரு கல்வியாளராக அதே மாதிரி ஒரு சமூக செயற்பாட்டாளராக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னுக்கும் எங்களோட நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே ஒவ்வொரு ஆளுமைகளையும் அவர்கள் கடந்து வந்த பாதைகளையும் இன்றைக்கு அவங்க இந்த பாதையில் பயணிக்கும் போது எதிர்கொள்கிற சவால்களையும் பற்றி பேசுறது. முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம். ரைட், என் பேர் ரோஸ்னி ரசீன். ஸோ அதாவது என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகினது 2016ஆம் ஆண்டு. அதாவது ஒரு அக்கௌண்ட் ஃபேம் ஒன்றில் ஒரு அக்கௌண்டனாகத்தான், அதாவது நான் இப்போ கூடிய துறையில் வேறொரு துறையில் தான் என் பயணம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டமாக, அதாவது நான் ஐடிக்குள்ளுக்கு 2017 2018ஆம் ஆண்டுகளில் நான் அதுக்குள்ளுக்கு வாரேன். ஸோ அதுக்கு பிற்பாடு அதுக்கு அடுத்த கட்டங்கள் வர நேரம் உண்டு. ஒரு ஆசிரியராக இந்த துறை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு முகாமை, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இன்ஸ்டிடியூட்டை பற்றின அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இப்போ தொடர்ந்து பயணிக்கிட்ட ஒரு சமூக சம்பந்தமான விஷயங்கள், அதாவது கல்வின்னு சொல்றது சமூகத்தோட மிகவும் ஒரு ஒத்துமையாக போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால எங்களுக்கு சமூக சேவைகள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. ஆரம்பத்தில் வேற என்ஜிஓஸோட நாங்கள் கொலபரேஷனில் ஒர்க் பண்ணினோம். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லி நான் எனக்கு கீழே ஒரு என்ஜிஓண்டா இருக்கட்டும், இல்லாட்டி ட்ரக் ப்ரிவென்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் ஓவராலாக எடுக்கேஷன் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், அதோட சேர்த்து சமூக சம்பந்தமான விஷயங்களையும் நாங்கள் கரண்ட்லி கேண்டி சரௌண்டிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ சமூக செயற்பாடு அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. குறிப்பாக அது தனி மனித வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று குடும்பத்தை பார்க்கணும், அதே நேரத்தில் சமூகத்தை பார்க்கும்போது விமர்சனங்கள் வர்றது, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக கையில் எடுத்திருக்கிற ஒரு விஷயமும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு, அது சம்மந்தமான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம் இதில் எதிர்கொள்கிற பிரச்சனை. இதுல முக்கியமாக சொல்லணும்னு சொன்னா, ஒரு காலம் இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இதுக்கு அடிக்ட் ஆகுவாங்க. இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 4-5 பிள்ளைகளுக்கு தகப்பனாகக்கூடிய ஆக்கள், தாயாகக்கூடிய ஆக்கள், அந்த மாதிரியான ஆக்கள். முந்தி பெண்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றது மிச்சமே குறைவாயிருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்களுக்கு எங்களுக்கு போக வேண்டியதாக்கும், அந்த இடங்களுக்கு போறதுக்கு சூட்டபிளா ஈக்காது. அந்த இடத்துக்கு போறதுனால அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய, அதாவது மிரட்டல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்குமே அப்படியான விஷயங்கள் நடந்திருக்குது. அது இல்லாமல் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு அதுலேருந்து அவங்களுக்கான தேவைப்படுற கவுன்சிலிங் விஷயங்கள் ஆகிக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுத்து அதுலேருந்து வெளியே எடுப்போம். திருப்பி ஒரு கிழமையிலேயே அவங்க என்ன செய்வாங்க, அதுக்குள்ளுக்கு போகக்கூடியது இருக்குது. அதுதான் ஆகப்பெரிய சவாலாகிக்குது. அவங்களுக்கு நாங்கள் கிளம்போல ஒரு ஏரியாவில் ஒருத்தர் ரிகவர் பண்ணி எடுத்தோம். ஸோ ரிகவர் பண்ணி எடுத்து ஒரு 3 months 4 months அவருக்கு தேவைப்படுற கவுன்சிலிங் ஆகிக்கட்டும் எல்லாத்தையும் கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாக ரிகவர் பண்ணி நாங்கள் திருப்பி போகிற நேரம் அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாரு. அவர் வாழ்ந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படுறாரு. அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அவர் இன்னொரு இடத்துல குடியமர்த்த வேண்டிய தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரி இந்த ட்ரக் ப்ரிவென்ஷன் சொல்றது ஒட்டுமொத்தமாக அழிக்க இயலுமான ஒரு விஷயம் இல்ல. பட் எங்களால ஓரளவு கட்டுப்படுத்தலாம். இல்ல, அந்த சூழல் எப்படி உருவாகுது? இப்போ ஒருத்தங்க வாழ்ந்த பிரதேசமா இருக்கலாம், இல்ல அதுல அவங்க மறுபடியும் குடியேறி பிறந்ததுலேருந்து இழந்த ஒரு இடமா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படுறதுக்கான காரணம் இல்லைன்னா, நீங்க சொன்ன மாதிரி ரிகவர் பண்ணி எடுத்து ஒருத்தர் மறுபடியும் அதுக்கு இலகுவா அடிக்ட் ஆகுறதுக்கு காரணம், இலகுவா அதுக்கு அடிக்ட் ஆகுறதுக்கு காரணம் ஒன்று என்னன்னு சொன்னா, அதுல காணப்பட்ட சூழல் காரணிகள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்க தொழில் ஒன்று செஞ்சு கொண்டு இருப்பாங்க, அவங்க அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிப்பாங்க அந்த தொழில் சூழல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா, கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் ஆயிப்பாங்க அந்த கல்வி சூழல். அதாவது அவங்களுக்கு ஓவர் ப்ரெஷர், ஃப்ரஸ்ட்ரேஷன் வார நேரத்துல தான் அவங்க கூடுதலா என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளுக்கு போறதுக்கான இது நடக்குது. அப்ப இதுக்கு மெயினான காரணம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மனுஷன் கூடுதலாக இப்ப சல்லிக்கு பின்னுக்கு ஓடக்கூடிய நிலைமை கூடுதலா இருக்குது. அதாவது ஒரு 6 மணித்தியாலும் வேலை செஞ்சு ஒரு 6 மணித்தியாலும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 12 மணித்தியாலும் வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 6 மணி நேரம் கூட இல்லாத நிலைமையில் நிற்கிறாங்க. சரியா? அது என்ன உண்மைதான். என்ன நினைக்கிற கால சூழ்நிலை, அதே மாதிரி பொருளாதார அழுத்தம் அவங்களை அந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சரி, அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த சமூக செயற்பாடுகளோட மனித உரிமைகள், அதாவது சீட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இது உருவாக்கப்பட்டதுல நோக்கமே?
ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டதுக்கான மெயினான நோக்கம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு நான் இந்த எடுகேஷன் அதாவது கல்வின்னு சொல்லக்கூடிய துறையில வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 9 to 10 வருடமாக நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு கூடுதலா வந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல அவங்க நம்பி காசு கட்டி ஒரு கோர்ஸுக்காக ஜாயின் ஆகுறாங்க, அவங்களுக்கான ரிட்டர்ன் கிடைக்குது இல்லை. இன்னொரு இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சல்லி கட்டுறதுக்கான எந்த வசதியும் இல்லை, அதனால அங்க சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லை. அப்ப எங்கட இந்த ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் த்ரூ நாங்க முக்கியமாக வந்து யோசிச்சது என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய தொழிலதிபர்களா இருக்கட்டும், அதாவது முக்கிய பிரமுகர்களை வந்து நாங்க வந்து அவங்களை மீட் பண்ணி இந்த விஷயத்தை, அதாவது வந்து இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டி வந்து இவங்களுக்கு இப்படியான ஒரு ஆசை இது படிக்கிறதுக்கு, ஆனா அவங்களுக்கான ஃபைனான்சியல் அவங்களுக்கான நிதி உதவி வந்து தேவைப்படுதுன்னு வர கேட்ட நாங்க மெயினா தூர தேசங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா நாங்க லாஸ்டா சில ஒர்க் ஷாப்ஸ் வந்து செஞ்சோம், வந்து நூறில் இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமங்கள்ல போயிட்டு நாங்க அங்க ப்ரோக்ராம் செஞ்சோம். அப்ப அந்த மாதிரி அதாவது கல்வி சென்றடைய இயலாமைக்கிற இடங்களுக்கும் கல்வி போகணும், இன்னொன்னு வந்து கல்வியை எடுத்துக்கொள்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லாத ஆட்களுக்கும் இந்த கல்வி போயிட்டு சேரணுன்றதுக்கான ஒரு முக்கியமா கல்வியை பேஸ் பண்ணின கல்வி எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு சேரணும், அதாவது கல்வின்னு சொல்றது சமமானது, சமமாக அனைவருக்கும் பகிரப்படணும் சொல்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன். ஓகே, இந்த ஐடியால வந்து நீங்க சின்னதுல இருக்கும் போதே இல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே வந்ததா, இல்லைன்னு சொன்னா அது ஒரு தொழில் மேம்பாட்டா, இல்லை சொசைட்டியோட சேரும்போது நமக்குள்ள ஏற்படும் மாற்றம் கொண்டு வரும்ல, அந்த மாதிரி அந்த இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஒரு நல்ல கேள்வி உண்மையா. அதாவது வந்து என்னன்னு சொன்னா நாங்க வந்து இதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் முந்தின கேள்வியில நான் பதிலாக சொல்லியிருந்தேன். அதை நாங்க நிறைய இன்னும் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் எங்கட ஆர்கனைசேஷன் மாதிரியான இன்னும் என்ஜிஓஸ் ஆகட்டும், சமூக ஆர்வத்தோட இருக்கிற நிறுவனங்களோட நாங்க செயற்பட்டோம். அதுல முக்கியமா நடந்தது என்னன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல ஓப்பனா சொல்லிடாத விஷயங்கள் இருக்கிற, அதாவது நிறைய இடத்துல வந்து ஒருத்தருட இயலாமையை காட்டி இன்னும் ஒருத்தர் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து பரவலாக இலங்கையில வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி ஒரு கல்வி எடுத்து கொடுறதுக்கு வசதி இல்லாட்டியும் சரி. அப்ப அந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 2 years பேக், இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல தான் நான் தனியோண்டு ஆரம்பிக்கணும்னு சொல்ற ஒரு தேவை வந்துச்சு. அதுக்கான எங்களுக்கு தேவைப்படுற எங்களோட நலன் விரும்பிகள் வந்து எங்களோட இருந்தாங்க, அப்படியான ஆட்கள் எங்களோட கூட இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பிரச்சனை, அதாவது சரியான முறையில சரியான ஆட்களுக்கு உதவிகள் போயிட்டு சேருதில்லைன்னு சொல்ற பிரச்சனை நாங்க காதால கேட்டதை மட்டுமே நாங்க கண்ணால கண்டு அனுபவிச்ச விஷயம். அப்ப அது எங்களோட ஆர்கனைசேஷன் த்ரூ வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது. எந்த உதவி எங்கிருந்து பெறப்படுவதோ அதாவது வந்து நேரடியாக அவங்கள உதவி பெறவங்களோட கனெக்ட் பண்ணி உதவிகளை வந்து எடுத்துக்கொள்ற ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காக நாங்க நினைச்ச ஒரு 2 years பேக் ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஓகே, இதுல ஒரு விமர்சனமான ஒரு கேள்வியும் ஒன்று இருக்கு. ஸோ அது உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் அப்படின்ற அந்த 2 வார்த்தையோட இன்றைக்கு வந்து நிறைய மனித உரிமைகள் என்ற பேர்ல நிறைய நிறுவனங்கள் சான்றிதழ்கள் கொடுக்கறதா இருக்கலாம், இந்த ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுறதா இருக்கலாம், தொடர்ச்சியாக நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் சமூக செயற்பாடோ இல்லை சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போதோ இல்லை மனிதனுக்கு ஒரு மனித தேவைகளுக்கான பிரச்சனை ஏற்படும் போதோ அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகள் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்களும் சமூக சேவையில் வந்து ஒரு மூமெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது இப்போ இதோட கம்பேர் பண்ணி இன்றைக்கு வந்து எங்களுக்கும் ஒரு தரமான இதை கொண்டு போகும்போதும் அங்கே ஒரு கேள்வி வரும், இதுவும் அதில் ஒன்று தான் 10ல் 1 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு. இது வந்து மக்களை வந்து ஒரு கண் துடைப்பு செய்கிற ஒரு விஷயமா மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஸோ இதை பற்றின உங்களுடைய பார்வை. ரைட். அப்போ உண்மையிலேயே வந்து இலங்கையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மனித உரிமை மீறல் அதுதான் வந்து மெயினாக கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அது இல்லாமல் இந்த மனித உரிமை மீறலுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்றதை விடையும் நீங்க சொன்ன மாதிரி மனித உரிமை மீறலை வச்சு நாங்க எப்படி அதாவது வந்து அது ஒரு எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக மாத்திக்கொள்ளலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை வந்து அப்படி மாத்திக்கிறாங்க. ஸோ அப்படின்னு வர கிட்ட வந்து மெயினான ஒரு விஷயம், இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான ஒரு ஃபோரம் ரன் பண்றேன்னு சொல்றது நாங்க சான்றிதழ்களை வழங்குறதோ இல்லாட்டி வந்து ஒரு இடத்துல வந்து நாங்க எங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து கொடுக்குற நேரம் வந்து என்னைட்டு ஒரு நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெருமைக்காகவும் நடத்துற ஒரு விஷயம் இல்லை. அது உண்மையா வந்து நிறைய பேர் அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இப்ப சொசைட்டில அது நடந்து கொண்டிருக்குது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா யாரும் இந்த மனித உரிமை என்று சொல்லப்படக்கூடியது வந்து அது மீறப்பட்ட நேரத்துல அவங்க குரல் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லைன்னு சொன்னா அவங்க அப்படியான அமைப்புகளை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரெடி அதாவது தகுதி இல்லாத ஆட்களாக மாறுறாங்க. அப்ப எங்களோட ஆர்கனைசேஷன் எடுத்தா வந்து அதுல இருந்து எப்படி வேறுபடுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான பதில் நிறைய இடங்கள்ல வந்து அதாவது நான் வந்து நிறைய கேண்டி சரௌண்டிங் கூடிய ஸ்கூல்ஸ்ல வந்து A-level IT மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து நான் விசிட்டிங் லெக்சரரை வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல
மாணவர்களுக்கான உரிமை மீறப்பட்ட நேரத்துல நான் அதை தட்டி கேட்டேன்னு சொன்னா என்ன தொழிலுக்கு அங்கே ஆபத்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனித உரிமை மீறல் ஒரு 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 ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய ஒருத்தரா நான் அங்கே வந்து ஜஸ்ட் ஏண்ட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இல்லாட்டி ஏண்ட செல்ஃப் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் நான் அதை செய்யறேன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நான் அமைதியாகத்தான் இருக்கணும். அப்ப நிறைய இடங்கள்ல நாங்க வந்து அமைதியாக இருக்கல. ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து ரைட் இதுக்கு பின்னால வந்து உங்களோட பயணிக்கலான்னு சொல்லி எங்களோட வந்து முரண்பாட்டுக்கு வர நிலைமைகளுக்கு வந்துச்சு. ஆனா மாணவர்களுக்கான நியாயத்தை நாங்க அந்த இடத்துல எடுத்து கொடுத்தோம். ஸோ அப்படியானதாகத்தான் மனித உரிமை ஒரு ஆர்கனைசேஷன் கட்டாயம் வந்து செயற்படணும். உங்களுடைய இப்போ இன்றைக்கு நீங்க எடுத்துட்டு போற கல்வியல் நிறுவனங்களா இருக்கலாம், மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கறதா இருக்கலாம், இன்றைக்கு வந்து உலகம் மயமாக்கல்ல நிறைய விஷயம் மாறி இருக்கு. அதுல இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் நிறைய விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு நீங்க பயணிக்கிறது அப்படின்னாலும் சரி, இவ்வளோ விஷயங்களை முன்னெடுக்கிறதுனாலும் சரி, குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது வேணும். ஸோ அது எப்படி? குடும்பத்தோட சப்போர்ட்னு வர நேரம் அங்கே வந்து உண்மையிலே வந்து எந்த குடும்பத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் அதாவது வந்து ஃபைனான்ஷியலாக பண ரீதியான பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா குடும்பத்தையும் போல தான் வசதியானவங்களும் மீக்கிறாங்க, வசதி இல்லாதவங்களும் மீக்கிறாங்க. வசதி உள்ள ஒரு சிலர் வந்து உதவி கோரல் நிவாரணத்துக்கு உதவி வழங்கக்கூடிய ஆட்கள் நிற்கிறாங்க. மற்றவங்க அதை கேட்டும் கேட்காம போகக்கூடிய எல்லா குடும்பத்திலும் மீக்கூடிய மாதிரி தான் நிற்கிறாங்க. அப்போ எந்த தந்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பள்ளியில் வந்து மௌலவியாக வந்து ஒர்க் பண்ணி வெறும் ஒரு 18,000 ரூபான்னு சொல்கிற ஒரு சம்பளத்துக்கு அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு இருந்துச்சு. நான் 2016 என்ற கல்வியை நான் அதாவது வந்து நிறைவு செஞ்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளுக்கு வர நேரம் இல்லை மகன் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு போங்க, ஃபாரினில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சிக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்க இருந்துச்சு. இல்லைன்னு சொன்னால் எந்த உமா வாய்ந்தாலும் அவங்களுக்கும் சொல்ல இருந்துச்சு வந்து அந்த இடத்துல இல்லை நீங்கள் வந்து இப்படி நீங்கள் தனியாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஒரு சின்ன சின்ன தொழில். நான் என்னோட தொழில் ஆரம்பித்தது வந்து என்ன முதல் சம்பளம் வந்து 4,500 ரூபா தான் என்னோட முதல் சம்பளம். ஸோ அப்படின்ற வரைக்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திக்கிறோம்னு சொன்னால் ஒன்று தாய் தந்தைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து மிச்சமே பெரிய சப்போர்ட். அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுக்கான தேவைகளை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு அவங்க என்ன செய்ய வேண்டி வரும், எனக்கான விஷயங்களை செஞ்சு தர வேண்டி வரும். ஸோ அதே மாதிரி தான் என் ஃபேமிலின்னு வர நேரம் வந்து என் ஒய்ஃப்ட கண்ட்ரிபியூஷன் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகிறதுனால ஒரு சில நேரங்களில் வந்து மற்ற ஆட்கள் எடுத்தா ரைட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய வந்து பெருமை கிடைக்குது, அவருக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு தானே வரும், அப்படியான விஷயங்கள் வரலாம். ஆனா இது வரைக்கும் வந்து எனக்கு அப்படியான ஒரு பிரச்சனை வந்து நீங்க என்ன செய்யறேன்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிக்கிறேன், வேண்டிய இடத்துக்கு நான் உங்களோட கூட வந்து நான் அங்கே நிற்கிறேன்னு சொல்றதா இருக்கட்டும். இல்லாட்டி வந்து ஃபேமிலி ப்ரெஷரை வந்து அவங்க எடுத்து கொண்டு வந்து எனக்கு வந்து எந்த ப்ரொஃபஷன்ல வந்து எந்த தொழிலில் வந்து முன்னுக்கு போறதுக்கான சப்போர்ட் தான் இருக்கணும். அது மிச்சமே பெர்ஃபெக்டா செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். நிச்சயமா அதே மாதிரி வந்து உங்களுடைய பங்களிப்புகள், உங்களோட செயற்பாடுகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் தான் அதிகமாக பயணம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது குறிப்பாக பாடசாலையாக இருக்கலாம், கல்வியல் துறை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். இதில் இன்றைக்கு வந்து இந்த உலக மாற்றத்தில் இல்லைன்னு சொன்னால் இங்கே நம்ம நாட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாக்குறதுக்கு இளைஞர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு தேவைப்படுது? பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு உதாரணமாக வந்து கொலம்போ சிட்டி எடுத்தேன்னு சொன்னாலும் கொலம்போ சிட்டியில் காணப்படக்கூடிய பட்டதாரிகள் எல்லாத்தையும் வந்து ஆளுமையுடைய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்க ஒரு 60% ஆட்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லாட்டி அவங்களோட சிட்டியை விட்டு போட்டுட்டு அவங்க வந்து வேறு சிட்டிஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து தேவைப்படுது. பங்களிப்புன்னு சொல்றது இப்போ தற்காலத்தில் வந்து ஒரு 30% காணப்படுது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் இளைஞர்களோட கையில் பாடசாலைகள் ஆகட்டும், பள்ளி நிர்வாகங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு பொதுவான ஒரு மத வழிபாட்டு ஸ்தலங்களாக இருக்கட்டும், அது ஒரு பன்சலையாவோ இல்லாட்டி இல்லை அது ஒரு கோவிலாக இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து அதுக்குள்ளுக்கு கொஞ்சம் கூடுதலாக இன்வால்வ் ஆகணும். அதாவது வந்து ஒரு 45 வயதுக்கு மேற்பட்டொத்தர் வந்து தலைமைத்துவத்தை எடுக்கிறதுக்கும் ஆளுமையுடன் கூடிய ஒரு 20-25 வயதுடைய ஒருத்தர் வந்து தலைமைத்துவத்தை எடுக்கிறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. 45 வயதுடையவர் வந்து அவர் என்ன செய்வார், அவரை பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும், ஃபேமிலிக்கான த்ரெட்டிங் என்ன செய்ய வருமோன்னு யோசிக்க வேண்டியிருக்கும், ஒரு பொதுவான வேலை செய்கிற நேரம் கல்வியில் நேரம் வந்து அவருக்கு வந்து சில நேரம் வந்து அவர் குயிக்கா டயர்ட் ஆகிடுவார் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு போற நேரம். இதே யங்ஸ்டர்ஸ் ஆயிப்பாங்கன்னு சொன்னா கல்வி ஆகிக்கட்டும், பொது வேலைகள் ஆகிக்கட்டும், இல்லாட்டி வந்து அது சம்பந்தப்பட்ட இந்த ட்ரக் ப்ரிவென்ஷன் சம்பந்தமான விஷயங்களோ இந்த மாதிரியான பொது அமைப்புகளை நடத்துறதாகிக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் பங்களிப்பு இன்னுமே வர வேண்டியது. எனக்கு என்ன, நான் இந்த படிப்பை பார்த்து கொண்டு போறேன்னு சொல்ற அந்த நிலைமையில இருந்து மாறி நான் எனக்கு மட்டுமே என்ன சுற்றி வரக்கூடிய சமுதாயத்தையும் நான் பார்ப்பேன் சொல்ற நிலைமை கட்டாயம் யங்ஸ்டர்ஸ் வரும். சரி, அதுபோல இப்போ உங்க லைஃப்ல இந்த துறையில் இல்லைன்னா இந்த பக்கத்தில் நீ வந்து உங்களை ஊக்குவிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு இது வேணுமா அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்வாக போகும்போது உங்களை மோட்டிவேட் பண்ணுறது,
அதே மாதிரி இல்லை உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தங்க இல்லை ஒரு நண்பர் வட்டமோ ஏதாவது ஒன்று எங்களை ஊக்குவிக்கும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்து போகிறதுக்கு எப்பயுமே துணையாக இருக்கிறது இல்லை மோட்டிவேட் பண்ணுறது வந்து 2 விஷயம் அங்கே காணப்படுது. ஒரு பர்சனாகவும் என்னோட கூடைக்கிறாங்க, இல்லாட்டி வந்து ஒரு அது இல்லாமல் ஒரு நினைப்பாகவும் என்னோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிக்குது. ஒன்று என்னென்னு சொன்னால் என் வைஃப் வந்து பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷனை என் லைஃப்பில் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் விழ போகிற நேரம் ஃபைனான்ஷியலும் சரி, இல்லாட்டி வந்து மன ரீதியாக வந்து நான் மன அழுத்தத்துக்கு உட்பட்ட நேரம் ஆகிக்கட்டும், இல்லை இதை கிவ் அப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் இதை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நீங்கள் இன்னும் முன்னுக்கு கொண்டு போகணும், இதை நீங்கள் நிறுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டுமே உங்களோட தொடர்பு பட்டுக்கூடிய ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து அதில் நிறைய இழப்புகள் ஏற்படக்கூடும்னு சொல்கிற அந்த வேலைக்கு. அதாவது நான் இது வரைக்கும் இந்த ஜேர்னியில் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எனக்கு கிடைச்ச எந்த வாய்ப்பையுமே வந்து இது வானம், இது தேவையில்லை, இப்போ செய்யக்கூடாது. அப்போ அது ஏன்னு சொன்னால், நான் ஒன்றும் இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஆள்னால இதுக்கு பிறகு வரக்கூடிய எந்தேந்து வரக்கூடிய சந்ததி வந்து ஒன்றும் இல்லாத ஒரு லெவலுக்கு போகப்படாதுன்ற ஒரு எண்ணம் பயம் எனக்குள்ளே இருக்கலாம். அதை தாண்டி வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டது வந்து எங்களுக்கு ஏலான்னு சொல்லியோ இல்லாட்டி வந்து எங்களுக்கு அது பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் இறைவனால் அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வராது. அப்போ எங்களுக்கு ஏழுவான ஒரு விஷயம் எங்களை தேடி வர நேரம் நான் அதை தட்டி கழிக்க கூடாது. என்னோட இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படியான வேலையை செஞ்சாலும் நான் அவங்களோட வேலையும் சேர்த்து செஞ்சு கொண்டு முன்னுக்கு போவேன்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால ஒன்று நான் சொன்ன அந்த ஒரு ஆள் என் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள், இன்னொன்று இந்த மைண்ட் செட் என்ன முன்னுக்கு எப்பயுமே வந்து என் இன்ஜினை வந்து ஸ்டாப் பண்ண விடாம போயிட்டு கொண்டு இருக்குது. அதே மாதிரி பல நிறுவனங்களை ஒரே நேரத்தில் வந்து நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதோட அனுபவம், அதே மாதிரி அந்த ரகசியம் அனுபவம் வார நேரம் வந்து நிறைய நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை உண்டா செய்யணும்னு ஆசைப்பட்டு நினைக்கிற ஆட்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸாக இருக்கலாம், இல்லாட்டி எந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் நான் கண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருக்கலாம். அதாவது வந்து உண்மை என்னென்னு சொன்னால், கசப்பான அனுபவங்கள் வந்து கூட வைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்த ஒண்டா செய்ய நினைச்சீங்கன்னு சொன்னால். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், கல்வி கற்பிக்கிறேன்னு சொல்கிற இடத்துலையும் நான் நினைக்கிறேன், கல்வியை வந்து முகாமை செய்கிற இடத்துலையும் நான் நினைக்கிறேன். கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் சம்மந்தமானதாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இப்போ ரீசெண்டாக பேங்கிங் துறையிலையும் நான் எனக்கு ஒரு போஸ்ட் ஒன்று கிடைச்சி நான் அதுலேயும் பயணிக்கிறதுக்கு இப்போ தயார் நிலையில் இருக்கிறேன். அப்போ அப்படின்னு வரக்கிட்ட இதில் ரகசியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு ஒரு தாகம் இருக்கணும். அந்த தாகம் தான் நீங்களை வந்து முன்னுக்கு கொண்டு போகுமே தவிர, தேவை தாகம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு வந்து வாய்ப்புகளா இருக்கட்டும், அது இல்லாம வந்து அதை தாண்டின அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விதத்திலையும் வந்து பயனளிக்காது. அப்ப ஏந்த வாழ்க்கையில நான் இவ்வளவு தூரம் இந்த நிறைய விஷயங்களை நான் ஒன்றுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு ரகசியமா இருக்குது என்னன்னு சொன்னா, நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து இன்னொருத்தரை நம்பி என்ன வந்து ஒப்படைச்சதில்லை. நான் அடுத்தவங்களை நம்பினாலும் கூட ஏண்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் அதை செய்வேன், ஏண்ட தன்னம்பிக்கையோடு நான் முன்னுக்கு போகணும்னு சொல்லி தான் நான் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிறேனே தவிர வேற யாரையும் நம்பி நான் முன்னுக்கு போனேன். அதாவது யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்ற ஒரு விஷயத்தை நான் இன்னும் ஷேர் பண்ணல. பட் எந்த நேரத்துலையுமே வந்து நாங்கள் நம்பி எங்களோட வந்து கொண்டு வரக்கூடிய ஆட்கள் இருக்கிற நேரத்தில், அது லைஃப் பார்ட்னர் சொல்ற நேரத்தில் அவங்க எங்களோட லாங் ஜேர்னின்னு வரக்கூடும். இதே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எங்களோட வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் அப்படியான ஆட்கள் வந்து எங்களோட கூட வரமாட்டாங்க. பல நேரத்தில் எங்களை நாங்கள் நம்புறதுனால மட்டும்தான் என்ன செய்யலும் இந்த நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அதோடைய வந்து இன்னொரு விஷயம் கட்டாயமிக்கணும். எங்களுக்கு எங்களோட பர்சனல் லைஃப்பில் வரக்கூடிய தேவைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எங்களுக்கு வந்து எங்களோட ஃபேமிலியோட கொடுக்க வேண்டிய டைமை நாங்கள் நிறைய வந்து இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணினா மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை ஒன்றா செய்யறது செய்யலாம். ஒரு ட்ரிப் கொண்டு போனாலும் வந்து எங்களுக்கு எங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண கிடைக்காது. நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய வரும், எங்களோட வேலையை அங்கே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதுக்கு ரெடி ஆகிக்கணும். அது குடும்பத்தில் மனைவியோ இல்லை உறவுகளை வந்து அதுக்கான ஒத்துழைப்பு வழங்கணும். அப்படி இல்லையா? தொடர்ச்சியாக பேசும்போது இந்த கேள்வியும் கட்டாயம் கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஐடி துறையிலையும் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒருத்தர், அந்த துறையிலையும் படித்து டிப்ளமா MBA வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி வந்து கட்டாயம் சமூகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து AI அதுவா அல்லது வந்து மனித புத்திசாலித்தனம், இது ரெண்டுக்கும் போட்டியாக இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட பார்வையில் ஏஐயா அல்லது மனித புத்திசாலித்தனமா எதை வந்து கையாளணும், இல்லை எந்த விதத்தில் கையாளணும்? ரைட். அதாவது வந்து ஒரு மார்க்க ரீதியானதை விட நான் வந்து பொதுவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன்னா இருந்தா, ஒரு நாளும் வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட படைப்பொன்று மனிதண்ட ஆளுமையையும் அதிகரிக்கக்கூடிய மனிதண்ட டேலண்ட்ஸையும் வந்து ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னு சொன்னா, அப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றது வந்து ஒரு முரணான விஷயம்.
உண்மையிலே ஏஐ வந்து பரிணாம வளர்ச்சிகள் அடைஞ்சு போய்த்திக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கொலம்போ ஜஹிரால வந்து படிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர்கிட்ட கிரேட் 8ல நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பட்டப்படிப்பை முடிச்சு ஏஐல வந்து ஒரு பட்டப்படிப்பு முடிச்சு முதல் மாணவனாக பள்ளி பருவத்திலே வந்து டிகிரியை முடிச்ச ஒரு ஆளாக வந்து அவருக்கு ஒரு பட்டமளிப்பு விழா கூட பாடசாலையாலே வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல ஏண்ட மனசுல வந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னொன்று வந்து ஏண்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கூடிய நாலேஜ் வச்சும் நான் யோசிச்சது என்னன்னா, வெறும் ஒரு 14 13 வயசுக்கு கூடிய ஒரு மாணவன் கையில வந்து தொழில்நுட்பம் கிடைக்கிற நேரத்துல இவர மாதிரி ஒரு டிகிரி லெவல் வரைக்கும் போறோத்தரா அவர் மறைமீறும் இல்லாத வந்து நிறைய பேருட வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு, அதாவது வந்து சுய புத்தி இன்மையின் காரணமாக சில நேரங்கள்ல விளையாட முடிவுகள் எடுக்கிறதுக்கான டேஞ்சரான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்ப இதுல மனுஷண்ட புத்தியா இல்லாட்டி வந்து இந்த ஏஐட புத்தியா வந்து முன்னேறிக்குது இல்லாட்டி வந்து பெஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏஐ கட்டாயம் இருக்கணும். ஏஐயை வழிநடத்தக்கூடிய ஏஐட்ட வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்து எங்கள்கிட்ட இருக்கணும். இல்ல எங்கட வேலை எல்லாத்தையும் ஏஐ தான் பாக்குதுன்னு சொல்லிட்டு ஏஐட கையில வந்து எங்கட வேலையில ஒப்படைக்கக்கூடிய ஆக்களா இப்போம்னு சொன்னா, எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, தொழில் வாழ்க்கையும் சரி, எதிர்காலமும் சரி, நாங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் எதுக்காக இதுக்குள்ளுக்கு வந்தேன்னு சொல்லி நாங்க வந்து கவலைப்படக்கூடிய நிலைமையில நிச்சயமா எங்களோட வாழ்க்கை மாறும். ஓகே, மாணவர் மத்தியில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுலையோ இல்லைன்னு சொன்னா, இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் படிப்பு முறை, அதே மாதிரி கல்வியல் சிஸ்டம், இந்த சிலபஸ் சேஞ்சிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோடு வந்து இப்போ நீங்களும் ஒரு கல்வி நிறுவனத்தை ஒன்றுக்கு 4-5 கல்வி நிறுவனங்களை கொண்டு போகும்போது இன்றைக்கு இருக்கிற இந்த உலகமயமாக்கலில் ஈடுபடையும் வேணும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு அது தொடர்பான ஒரு தெளிவுகளையும் கொண்டு போகணும். இது எல்லாமே வந்து ஒரு சிக்கலான ஒரு முறையாக இருக்குல்ல. ஸோ அதை எப்படி கையாளுறது? உண்மையிலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னா, இதுல ஏஐன்னு சொல்றது வந்து மிகவும் இலகுவாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதாவது வந்து நாங்க வந்து கல்வி கற்கிற எங்களோட கல்வி நிறுவனங்கள் ஆகிக்கட்டும், எங்களோட கல்வி நிறுவனங்கள்ல வந்து கற்பிக்கிறதுக்காக வர ஆசிரியர்கள் ஆகிக்கட்டும், அவங்களோட நாலேஜை விட ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு படி மேல நாலேஜ் உள்ள மாணவர்கள் இருப்பாங்க. எல்லாம் கற்ற ஆசிரியர்கள் இல்லையே, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் ஆசிரியர்கள் சொல்றது நாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து எங்களுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சிக்கல் இல்லாட்டி சேலஞ்சின்னு வர நேரம் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து எங்கட இப்பக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பொருத்தம் இல்லாத ஏஐ அந்த சம்பந்தமான கேள்விகள் எங்கள்கிட்ட கேட்பான். அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு, அதாவது வந்து பயன்படுத்துற அறிவுன்றதை விட பயன்படுத்துறதுக்கு அடாப்ட் ஆகி அதுல வந்து எடிக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஜெமினா அந்த மாதிரியான ஏஐல வந்து கூடிய போட்டோ எடிட்டிங் ஆகிக்கட்டும், அது இல்லாட்டி இன்னும் நிறைய வந்து ChatGPTல வரக்கூடிய ஏஜென்ட் டெக்னாலஜி மாதிரியான விஷயங்கள் ஆகிக்கட்டும், இல்லாட்டி வந்து நிறைய இப்போ தற்காலத்துல வந்து வாட்ஸ்அப்புக்கும் கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு என்ன செய்யலாம், வேலை வாங்கலாம். ஸோ அப்ப இதுல வந்து நாங்க மேற்கொள்ற சவால்கள் வரக்கிட்ட வந்து மாணவர்கள் மத்தியில வந்து கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சில நேரங்கள்ல வந்து உண்மையா அது சவால்னு சொல்ற நேரம் அது உண்மையா நல்ல விஷயம். ஆசிரியர்களுக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ பொய் சொல்லவோ பொய் செய்யவோ இயலாது. இருக்கு மேல மாணவர்களுக்கு வந்து உடனுக்குடன் என்ன செய்யலாம், இது சரி இது பிள்ளைன்னு பார்த்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதுக்கான நேரம் எங்களுக்கு வந்து என்ன இல்லை, ஒரு 3 hour 4 hour இல்லாட்டி வந்து ஒரு ஃபுல் டே நாங்கள் வந்து ஒரு செஷனை போட்டாலும் ஒட்டுமொத்தமாக முழுசா படிப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இப்போ கூடிய ஏஐ வந்து கை கடக்கமா இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு வாசகத்தை எப்பயுமே பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, அது வந்து என்ன காரணம்? அதையும் சொல்லி அதில் காரணத்தை சொல்லி. அதாவது வந்து என்னன்னு சொன்னா, எப்பயுமே வந்து எம்பவரிங் இப்போ தற்காலத்தில் வந்து இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து ஸ்கில்ஸால மட்டும் எம்பவர் பண்ணி போது அவங்களுக்கு கூடிய பர்சனாலிட்டியையும் நாங்கள் வெளியே கொண்டு வரணும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. ஒரு சிலர் இருக்கிறாங்க வந்து நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட கல்வி தகைமைகளை பார்த்தா கல்வி தகமை இல்லை. நீங்க நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களோட நீங்களும் பயணிச்சிக்கிறீங்க, அதனால உங்களுக்கும் இதை பத்தின அனுபவங்கள் ஈக்கும் நிச்சயமா. அப்ப அதாவது வந்து ஒரு சில இடங்கள் எங்களுக்கு வந்து அனுபவம் உள்ளாக்களோட வேலை செய்யறதை விடையும் கல்வி தகமை உள்ளாக்களோட வேலை செய்யறது வந்து அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாலும் வேலை வந்து கச்சிதமாக நடக்கும். இதே வந்து இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கும், அதுக்காக ஒரு ஃபீல்டுக்குள்ளுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஏன்டா நான் அந்த வாசகத்தை மெயினாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான எம்பவரிங் யூத்ஸ்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு எண்ண கருவில் நான் வந்து இந்த ஒரு கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த காலத்தில் வந்து லீடர்ஷிப்பும் ஈக்கணும், இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு கல்வி தகமைகளும் காணப்படணும், அதோட சேர்த்து அவங்களுக்கான அனுபவத்தையும் வந்து என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இது மூணுலையும் வந்து முழுமையடைய யாருக்கும், ஆனா இது மூணையும் வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாத, சமமாக கொண்டு போக தெரியாத யாருக்கும் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தூர நோக்கோட வந்து செயற்படுறது கஷ்டம். ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க.
இறுதியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்கள் முன்னேறணும் அப்படின்றது இல்லை கல்வித்துறை சார்ந்த விடயங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களோட பர்சனல் அட்வைஸ்? என் பர்சனல் அட்வைஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த வந்து பர்சனல் அனுபவத்தினூடாக நான் கண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இலங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு நாட்டில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு தொழில் செய்து சம்பாதிச்சு உங்களோட குடும்பத்தோடு இருந்து கொண்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சரை பில்ட் பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து நீங்கள் அதுக்கான தகுதியான ஆளாக மாற மாட்டீங்க. இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மைண்ட்லி கூடிய விஷயம் தான் என்ன, நாங்கள் ஒரு டிகிரியவோ இல்லை ஒரு HNDயோ நாங்கள் வந்து ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராமை முடிச்சுட்டு நாங்கள் ஃபாரினுக்கு போவோம், ஹையர் ஸ்டடீஸ் அங்கே கண்டினியூ பண்ணிக்கொண்டு அங்கே போய் தொழில் செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் செட்டில் ஆகிடுவோம். அப்போ இந்த சர்க்கிளில் கூடிய ஆட்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, கனடா வைக்கட்டும் UK ஆகட்டும் இப்படியான நாடுகளுக்கு வந்து கல்விக்காக போனவங்க இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அவங்க வந்து அவங்களோட கடனை தான் கட்டி கொண்டிருக்கிறாங்களே தவிர அவங்களோட ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் நான் பார்க்கல. ஸோ இப்போ கூடிய இளைஞர்கள் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தகமைந்து வரக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கல்வி தகமையும் எடுத்துக்கொள்ளுங்க, அனுபவ ரீதியான தகமைகளையும் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை ஒரு முழுமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் வந்து சமூக ஆர்வத்தோட வந்து என்ன செய்யுங்க, ஒரு சமூக ஆர்வலராகவும் உங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கு நீங்கள் உங்களை கண்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதோடய சேர்த்து வந்து எந்த ஒரு இடத்துல நீங்கள் முழுமையாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அங்கீகாரம் அனுபவ ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் கிடைக்கும்னு சொன்னால் அதை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கல்வி அறிவோடு சேர்த்து உங்களுக்கான அனுபவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு என்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து தனியாக நீங்கள் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிறது உங்களுக்கான ஒரு பண தேவைக்காக இருக்கலாம். பட் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்வது வந்து நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக ஆரம்பிக்கணும். ஸோ இலங்கைன்னு சொல்கிற நாட்டில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது மிச்சமே கஷ்டம் இல்லை. ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை, ஒரு கம்பெனியை மார்க்கெட் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை, ஒரு தனியாக வந்து ஒரு பிராண்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் கஷ்டம் இல்லை. அதில் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் நாங்களாம் உள்ளுக்கு இறங்காத வரையில தான் கஷ்டம் இருக்குது. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளுக்கு வார நேரம் வந்து என்னைட்டு வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்கிற விஷயத்தை தவிர என்னைட்டு வேற ஒன்றுமே இருக்கல. பட் இந்த ஃபீல்டில் இந்த 7-9 வருஷத்தை நான் வந்து கடந்திக்கிறது வந்து எப்படின்னு சொன்னால், நான் எப்பயுமே வந்து எனக்கான அனுபவத்தை எடுத்துக்கிறதுக்கு நான் மறக்கவும் இல்லை, எனக்கான கல்வி தகமையை நான் எடுக்கிறதுக்கு வந்து மிஸ் பண்ணவும் இல்லை, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் தட்டி கழிக்கவும் இல்லை. எனக்கான அடையாளத்தை நான் தனித்துவமாக இன்னொரு இடத்துல நான் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸை எனக்கான ஒரு விஷயத்தில் நான் அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியான விஷயங்களை யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரஜினி அவர்களே. ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ஒரு விஷயங்களோட பங்கேற்போம். ரொம்ப நன்றி வருகை தந்தமைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகர் அவர்களுக்கும் நன்றியை கூறி மற்றும் ஒரு காஃபி வித் பிரமுகர் சீசன் 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.